கைஸ் என்பிடிஎலுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ஹால் டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2026க்கு. ஸோ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் பார்க்கலாம். நேற்றே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இமெயில் வரவே இல்லை. பட் என் ஆல்ரெடி உள்ள அந்த என் சேனலில் உள்ள வீடியோவில் உள்ள லிங்க்கை வந்து கிளிக் பண்ணேன். ஸோ அதுலேயே நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் இப்போ தான் வந்து அஃபிஷியலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இமெயில் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இமெயில் வழியாகவே அந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இமெயிலுக்குள்ளே போய்க்கலாம். இமெயிலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமெயில் வந்திருக்கும். இம்பார்ட்டன்ட் யுவர் என்பிடிஎல் ஏப்ரல் 2026 எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸ்டு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணக்கூடாது. மேலே உள்ள லிங்க் இருக்குல்ல, இன்டர்னல் ஆப் அப்படின்ட்டு அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து என்ன காட்டணும், ஜனவரி ஏப்ரல் 2026ஓட என்பிடிஎல் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போடணும். என்னன்னா எதுக்கு யூஸ் பண்ண இமெயில் ஐடினா, நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்களா இந்த எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, அந்த இமெயிலோட பாஸ்வேர்டும் தான் போடணும். ஸோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா இந்த டேஷ்போர்டுக்கு உங்களுக்கு வந்துடும். இந்த டேஷ்போர்டில் வந்து என்னன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கோர்ஸ் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 2 கோர்ஸ் காட்டுது. இல்லை லாஸ்ட்டாக வந்து ஹால் டிக்கெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் இது டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். தென் அதில் போய் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட ஹால் டிக்கெட்டை. ஒன் செகண்ட், நம்மளோட ஹால் டிக்கெட்டு வந்துச்சு பாருங்க. தென் இதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கலர் ஜெராக்ஸோ இல்லை நார்மலான பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸில் எடுத்துகிட்டு போய் நீ எக்ஸாம் ஹாலில் போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை இந்த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதும். பேக் சைட் பேஜ் வந்து நமக்கு வேணும்னா, ஸோ பேக் சைட் பேஜும் வேணும், ஃப்ரண்ட் பேஜும் வேணும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க.